கலங்கரை விளக்கம் மெட்ரோ ரயில் நிலையத்தை தொடர்ந்து சென்னையின் இரண்டாவது மிகப்பெரிய மெட்ரோ ரயில் நிலையமாக உருவாகிறது பனகல் பார்க் மெட்ரோ ரயில் நிலையம். அது பற்றி விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னையின் முக்கிய வர்த்தக மையமான தியாகராயர் நகரில் ஆயிரக்கணக்கான கடைகள், ஒருங்கிணைந்த வணிக வளாகங்கள், உணவகங்கள் என்று அனைத்து விதமான பொருட்களை வாங்குவதற்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் தினமும் வந்து செல்கின்றனர். அவர்கள் சந்திக்கும் முக்கிய பிரச்சினை போக்குவரத்து நெரிசல் என்றே சொல்லலாம். ஆனால் அதனை நிவர்த்தி செய்யும் விதமாக சென்னையின் இரண்டாவது மிகப்பெரிய மெட்ரோ ரயில் நிலையமாக உருவெடுக்கிறது பனகல் பார்க் மெட்ரோ ரயில் நிலையம். பூமிக்கு அடியில் 20 மீட்டர் ஆழத்திலும் 320 மீட்டர் நீளத்திலும் இந்த ரயில் நிலையம் அமைக்கப்படுகிறது. ஒரே நேரத்தில் 5000 பேர் பயன்படுத்தும் வகையில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட உள்ளது. மக்கள் அதிகம் கூடும் பகுதி என்பதால் பனகல் பார்க் மெட்ரோ ரயில் நிலையத்தில் அதிகமான நுழைவாயில்கள், வெளியேறும் வழிகளை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. முதன்முறையாக பனகல் பார்க் மெட்ரோ ரயில் நிலையம் அமைக்க அகற்றப்பட்ட மரங்களை மீண்டும் அதே இடத்தில் நிறுவும் வகையில் புதிய திட்டத்தோடு பணிகளை தொடர்ந்து வருவதாக திட்ட இயக்குநர் அர்ஜுனன் தெரிவித்துள்ளார். பூந்தமல்லியிலிருந்து வர்ற ட்ரெயின் இங்கே வந்து டேர்ன் பேக் அரேஞ்ச்மெண்ட்டுக்காக கிராஸ் ஓவர்னு ஒன்று பண்ணுறோம். அதனால் இந்த ஸ்டேஷன் லென்த் வந்து வழக்கம் போல் இருக்க ஸ்டேஷனில் வந்து ஒரு 130, 140 மீட்டர் டு 150 மீட்டர் இருக்கிறது. இங்கே வந்து ஸ்டேஷன் லென்த் மட்டுமே 210 மீட்டரு, கிராஸ் ஓவரு ஒரு 110 மீட்டர், மொத்தம் 320 மீட்டர் இந்த ஸ்டேஷன் லென்த்து. 150-200 மீட்டர் லென்த்து வந்து டிப்ரெஸ் பண்ணி கட்டியிருக்கோம் அந்த பனகல் பார்க்கில். ஏன்னா அந்த மரங்கள்லாம் வந்து நாங்கள் எடுத்துட்டு இப்போ ஸ்டேஷன் கட்டிகிட்டு இருக்கோம். மீண்டும் மரம் வளர்க்கும்போது பெரிய மரங்கள் வளர்வதற்காக நாங்கள் அந்த ரூஃப் ஸ்லாப்பையே வந்து 5.5 to 6 மீட்டர் குறைச்சிட்டோம். ஆனால் எல்லா மரத்தையும் ரெஸ்டோர் பண்ணி எந்த மரத்தையும் ஒரு மரம் கூட நாங்கள் பாதிக்கப்படாமல் ரெனோவேட் பண்ணுற ப்ரோக்ராமும் இருக்குது. மெட்ரோ ரயில் பணிகளுக்காக பல மாற்றுப்பாதைகளில் வாகனங்கள் திருப்பிவிடப்பட்டுள்ள நிலையில் பனகல் பார்க் மெட்ரோ ரயில் நிலையம் எப்போது பயன்பாட்டிற்கு வரும் என்று மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். இந்த இடத்துல இப்போ இந்த ஒர்க் நடக்கிறனால கொஞ்சம் அமைதி இல்லாமல் கொஞ்சம் டிஸ்டர்பாக போயிட்டுருக்கு. இந்த ஒர்க்கு முடிஞ்சிட்ட அப்புறம் இந்த மெட்ரோ ஸ்டேஷன் திறந்துட்டுனா அதுக்கப்புறம் நம்ம வர்ற மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அது எப்போ நடக்கும்ன்ட்டு. ஏன்னா இவ்வளோ 1.5 வருஷம் பொறுத்தாச்சு. இன்னொரு 1 இயர் மேபி பொறுத்துனா இது நடந்து ஓப்பன் பண்ணும்போது எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு நாங்கள் வண்டி கூட எடுத்து வர வேண்டிய தேவை கிடையாது. நாங்கள் மெட்ரோவில் இப்படி வந்து நாங்கள் வேலைக்கு போகிறதுக்கும் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் எங்களுக்கு. மற்ற இடத்துல போயிட்டு நம்ம பார்க்கிங் இடம்லாம் தேட வேண்டிய தேவைப்படாது. வண்டியை கூட வீட்டில் வச்சுட்டு அழகாக வந்து நாங்கள் மெட்ரோவில் இறங்கி ஷாப்பிங் மட்டும் கையில் பிடிச்சிட்டு போயிட்டே இருப்போம். அந்த நாளுக்காக நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நார்மல் ட்ரெயின் யூஸ் பண்ணுவேன். அங்கேருந்து ரொம்ப தூரம் நடந்து வரணும், டைம் ரொம்ப வேஸ்ட்டு, எனர்ஜியும் போயிடும். இது ரொம்ப நியர்பையாக இருக்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அதிகமாக போத்தீஸு, குமரன், நல்லியில் தான் எடுப்போம் நாங்கள். அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பனகல் பார்க் மெட்ரோ ரயில் நிலையத்தின் ஒட்டுமொத்த பணிகளும் நிறைவடைந்து 2027 மார்ச் மாதம் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஆர் கார்த்திகுடன் செய்தியாளர் விஷ்ணு தங்கவேல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.